விடாமுயற்சி இருக்கும், பிடிவாத குணங்கள் இருக்கும். மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் ஆளான மேஷராசி என்பர்கள் பர்டன், ஒரு பாரம் மாதிரி அது சுமக்க வேண்டியது தான் நம்ம சொன்னோம். வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு உட்கார்ற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி சிறு சிறு தொந்தரவுகள் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். நண்பர்களால ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம். தங்கு தடை இல்லாம நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள்லாம் இருக்கணுமா? எதிரிகள் எல்லாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா? புதன் வலுத்திருந்தாலே அப்படின்னா தீராத நோய் ஏதாவது கொடுத்துருவாரு. நிம்மதி போனா என்ன ஆகும்? வாழ்க்கையில எந்த விதமான பெரிய அளவிலான சந்தோஷமும் எதுவுமே இருக்க முடியாது. உங்களுடைய ஆயுள நீங்களே தீர்மானிக்க முடியும். நீங்களே உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய உயிர் போகிறதுக்கோ ஆரோக்கியம் போகிறதுக்கோ காரணமாக அமைந்து விடுவீங்க அப்படின்றது தான் உண்மை. வணக்கம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சீரியஸ் எபிசோட்ஸ், அதாவது 12 ராசிகளுக்கான பலன்கள். எப்படின்னா, ஒவ்வொரு ராசியினருக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரையிலான பலாபலன்கள். ஒவ்வொரு பிறப்புல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கு. இதை செய்தால் நல்லது நடக்கும், இதை செய்தால் வெற்றி கிடைக்கும், இந்த தொழிலை செய்யலாம், இந்த வியாபாரத்தை செய்யலாம், இந்த வேலையை பார்க்கலாம், இந்தந்த காலகட்டங்களில் இது எது நடக்கும் அப்படிங்கிற வழியான சூட்சமம் அடைந்த ரகசியமான அத்துணை விஷயங்களையும் சொல்லக்கூடிய இந்த பிளாக்பஸ்டர் சீரியஸ் எபிசோட்ஸ் உங்களுக்காக பிரத்யேகமாக இன்று நாம் பார்க்கவிருப்பது மேஷராசி. காலபுருஷனுடைய முதல் வீடு. இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம ராசின்னு நான் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கக்கூடியது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த எபிசோட்ஸ்க்கு லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். லக்னம் தான் முக்கியம், ராசியும் முக்கியம், லக்னம் அதை விட முக்கியம். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்ப லக்னத்தை அடிப்படையாக கொள்வதுதான் நிறைய பலன்கள் அமையும். வாழ்க்கையே லக்னத்தின் அடிப்படையில் தான் அமையும். மேஷ லக்னம், மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ அப்படியே பிரத்யேகமாக வழங்குகிறோம். மேஷராசி, மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்துக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா, பாஸ்ட் பற்றி, ப்ரெசன்ட் பற்றி, ஃபியூச்சர் பற்றி நிறைய விஷயங்களை பேச முடியும். முக்கியமாக சொல்ல வேண்டியது லக்னம்னா யாரு அப்படின்னா, லக்னம்னா என்ன அப்படின்னா, லக்னம்னா அது நீங்க தான். உங்களுடைய பிறப்பு எங்க பிறக்கணும், யாருக்காக நீங்க பிறக்கணும், உங்க வாழ்க்கை எதற்காக, எந்த தாய் தந்தையருக்கு நீங்க பிறக்கணும், உங்களுடைய கல்வி எந்த முறையில் அமையணும், உங்களுடைய திருமணம், உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும், உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க, உங்களுடைய திருமண வாழ்க்கையானது எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், புத்திர பாக்கியங்கள் பற்றி, அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வீடு வசதி வாய்ப்பு, சமுதாய அந்தஸ்து, மரியாதை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம். அந்த லக்னத்துடைய பாவத்தில் தான் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையே பற்றி நம்ம பேச முடியும். அந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். லக்ன பாவம் மேஷம், ராசியும் மேஷம். மேஷ ராசிக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 30% 40%. லக்ன பாவம் மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் 60% 70% வேலை செய்யும். காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்னம் என்பது முதல் இடம். இந்த முதல் இடத்துக்கு செவ்வாய் பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம். இங்க 3 நட்சத்திரங்கள் வருது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இதுல கேது, சுக்கிரன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய வீட்டில். இங்க சனி நீச்சமாகி சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு. செவ்வாய் அப்படின்னாலே மேஷ லக்னத்துக்காரங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயங்கள் அப்படின்னா, விடாமுயற்சி இருக்கும், பிடிவாத குணங்கள் இருக்கும். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல்ல எடுக்கலேருந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் விடாத அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும். அதே மாதிரி மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு பிடிவாத குணம் என்பது இருக்கும்.
செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே அவசரமா அதில் ஈடுபடணும், அவசரமாக அதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை இருக்கும். மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க, ஆனால் தனக்கு என்ன வேணுமோ அதையே முடிவு செய்து அதே வழியில் போவாங்க. இது அவருடைய ஒன் ஆஃப் தி தலைவிதி. இந்த மேஷ லக்னம் மேஷராசியுடைய சின்னம் வந்து ஆடு. ஆடு வந்து பார்த்தீங்கன்னா முட்டும்னு சொல்லுவாங்க. பல இடங்களில் மேஷ லக்ன மேஷராசி அன்பர்கள் பல சந்தர்ப்பங்களில் முட்டிக்குவாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய ஈகோவானது கொஞ்சம் இருக்கும், அது தடுக்கும். அவசரம், ஈகோ தவிர வந்து சில பிடிவாத குணங்களோட காரணத்தினால பல விஷயங்கள் தடப்பட்டு போகலாம், இல்லை பல விஷயங்கள் எதிர்மறையாக கூட நடக்கலாம். எல்லாருக்கும் அல்ல, பல மேஷலக்ன மேஷராசி அன்பர்களுக்கு. நிர்வாக திறமை என்பது மேஷலக்ன அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது, மேஷராசி அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது. இந்த நிர்வாக திறமை மேஷம் அப்படின்னு சொன்னாலே இந்த நிர்வாக திறமை பிறப்பிலேயே வந்துடும். எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியாக நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை என்பது வரும். இது பிறப்பிலேயே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள். இதை தவிர இளம் வயதில் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் ஆளான மேஷராசி அன்பர்கள் இளம் வயதிலேயே தந்தையாருடைய லெகசின்னு சொல்லுவாங்க. அப்பாவுடைய லெகசி அப்படின்னா பரம்பரையில், பெரிய பரம்பரையில் பிறக்கிறது, வசதியான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள். பல மேஷராசி மேஷ லக்ன அன்பர்கள் வசதி இல்லைன்னா கூட அப்பாக்குன்னு ஒரு மரியாதை சொசைட்டியில், அப்பாக்குன்னு ஒரு பேரு அந்தஸ்து இருக்கும். அந்த அந்தஸ்தை காப்பாற்றுறதுக்குனே ஒரு போராட்டம் இருக்கும். அதைத்தான் நம்ம குறிப்பிடுறோம். ஒரு பெரிய கஷ்டம் துன்புறுத்தல்னா தன்னுடைய சுயத்தை பிரதிபலிக்க முடியாம தந்தையாருடைய அந்த மிகப்பெரிய ஒரு பேரை பாரமா சுமந்து, ஐயோ அப்பா பேரை காப்பாற்றணும்னாலே இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்டன், ஒரு பாரம் மாதிரி அது சுமக்க வேண்டியது தான் நம்ம சொன்னோம். மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு சின்ன வயசுல ஒரு நல்ல பிறப்பு, நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கூட படிப்பு, கல்வி, திருமணம்னு வரும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அதுல பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு உட்கார்ற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி ஒரு உடல் சம்பந்தப்பட்ட, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அல்லது வேற ஏதாவது ஒரு வம்பு வழக்கில், போலீஸ் கேஸில், இல்லை லீகல் மேட்டரில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில தன்மைகளோ, இப்படி ஒரு சம்பவங்களும் வருது. எங்கிருந்தோ இடம் புரியாத இடத்துலேருந்து, தெரியாத இடத்துலேருந்து சில சட்ட சிக்கல்கள், சில வம்பு தும்புகள் இதெல்லாம் கூட வருது. இதை தவிர மேஷலக்ன மேஷராசி அன்பர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ், பிக் பீப்புள் கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலே உண்டு. அது அவங்களோட பிறவி ரகசியம். இவங்களுக்கான 12 இடங்கள், ஒவ்வொரு இடத்தையும் அலச போகிறோம், ஆராய போகிறோம். பொதுவாக வாழ்க்கையில் என்னென்ன பாக்கியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மேஷலக்ன அன்பர்கள், மேஷராசி அன்பர்களுடைய குணாதிசயத்தை பற்றி பார்த்தோம். 1ஆம் இடம் என்பது லக்னம், நீங்கள் தான். அதை பற்றி தான் பார்த்தோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகை, கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்தில் ராசியில் வர்றதுனால செவ்வாய்க்கும் கேதுக்கும் பகை அப்படிங்கிறதுனாலையும் தடங்கல்களை தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும். போராடுவது, போராடும் குணம் என்பது, போர் என்பது உங்கள் வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சது. செவ்வாய் அதை தான் குறிக்கிறது. அது ஒன்று. அதுக்கு அடுத்தபடியாக சுக்கிரன் உங்கள் நட்சத்திரத்தில், உங்கள் ராசியில் வர்றதுனால, சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம் வர்றதுனால, இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நிறைய அதிர்ஷ்டங்கள் என்பது வர்றது உண்மைதான். அதில் பாதங்களில் மாறுபடும். பரணி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய குட்டி சுக்கர தசை அப்படின்னு வருது பிறக்கும் போது. அதனால பல துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். பல சமயங்களில் இந்த குட்டி சுக்கர தசை பரணி 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மாவை சின்ன வயதில் ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடியதோ அல்லது ரொம்ப எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷனில் இழக்கக்கூடிய சில விஷயங்களும் நடக்கிறத நம்ம பார்க்கணும். அதே பரணி நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது. அதாவது நிறைய பதவிகளில் உட்காரக்கூடிய லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜில், பாதி வயசு முடிஞ்சதுக்கப்புறம் 35 வயசுக்கு மேலே வாழ்க்கையில் வெற்றி என்பது டேக் ஆஃப் ஆகுது. இது ஒன்று. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இந்த சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில். கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். சூரியன் இந்த மேஷ லக்னத்தில் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார். அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது
கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்மையிலே என்னன்னா, இவங்க அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவிகளை உட்கார்ந்தாலுமே பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. தான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியில லக்னத்துல தன்னுடைய நட்சத்திரமே அந்த பாதத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது. எப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆறதில்ல. அரசாங்க வேலையில் ட்ரை பண்ணாலும் கூட அதில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல. அரசியலில் பெருசாக ஷைன் பண்ண முடியல. ஒரு மனிதன் அரசியலில் ஷைன் பண்ணணும்னா சூரியன் சனி நல்ல வலுப்பெற்று இருக்கணும், சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், நல்ல சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும், அவங்களுடைய திசையும் வரணும். அப்பதான் ஒரு மனிதன் அரசியலில் பரிமளிக்க முடியும். ஆக இந்த அமைப்பெல்லாம் இருக்கு. இப்போ உங்களுடைய 2ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷப ராசி, சுக்கிர பகவானுடைய வீடு. அங்க கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரங்கள் வரும். இப்போ உங்களுடைய 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடாக வருவதனால என்ன அப்படின்னா, மேஷ மேஷராசி என்பர்கள் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட அதை செலவு பண்ணிடுவீங்க. அதாவது நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு ஒரு ஷர்ட்டு வந்து ஒரு 2000 ரூபாய், இன்னொரு ஷர்ட் வந்து 3500 ரூபாய் அப்படின்னா, உங்கள்கிட்ட பைசா இருக்கா இல்லையா, இதுக்கு மேலே ஏதாவது கடன் கமிட்மெண்ட் இருக்கா, லோன் ஏதாவது கட்டணுமா, நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கா, அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 3500 ரூபாய் சட்டையை வாங்கிட்டு ஐயோ வாங்கிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடிய தன்மையில் பல மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது மேஷராசி மேஷ லக்னங்கள் அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஏன்னா சுக்கிரன் 2ஆம் வீடு, அதாவது தனம், வாக்கு, குடும்பம், இதை குறிக்கக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு சுக்கிரன் அதிபதியாக வருவதனால் இந்த துன்பங்களில் மேஷ லக்ன அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் மாட்டிக்கொள்வது என்பது இயல்பு. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது, நல்ல வந்து சென்ட் பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது, நல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனாக வருவதனால உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையிலேயே அமையும். நீங்கள் கொடுத்த வாக்கு, மேஷராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்கும். ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத என்னென்ன சிச்சுவேஷன்ஸ் வரணுமோ அதெல்லாம் வரும். காரணம், சுக்கிரனுடைய வீடு 2ஆம் வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ ரொம்ப சிரமப்பட்டு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க. ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உங்களை பாதிக்கலாம். இது ஒன்று. 2வது, குடும்பம் அப்படின்னு அமையும் போது குடும்பஸ்தானமாக 2ஆம் இடம் வருவதனால சுக்கிரன் அதுக்கு வீடு ஆட்சி அதிபதியாக வருவதனால பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு அழகான மனைவியோ அழகான கணவனோ அமைவார்கள் என்பது உண்மை. ஆனால் அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, இவங்களுடைய ரொமான்டிக் ஜர்னி ரொம்ப நல்லா இருக்கும் பேசிக்கலி. ஆனால் சிறு சிறு தொந்தரவுகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம், வரக்கூடிய பார்ட்னர் எப்பவுமே கொஞ்சம் அழகு மிகுந்தவர்களாக இருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தன் மனசில் தனக்கு மீறி வந்து சந்தேகங்கள் வரதான் செய்யும். இது ஆண் மேஷராசி அன்பர்களாக இருந்தாலும் சரி, மேஷ லக்ன பெண் மேஷமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டு மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக புதன் பகவான் வரார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், முன்னாடி ரிஷபராசியில் எப்படி கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் வந்ததோ, இங்கே மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் வரும். இந்த மிதுன ராசி 3ஆம் இடம் வரக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேஷ லக்ன அன்பர்களுக்கு, நான் ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னே எடுத்துக்கணும். அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுடைய விரோதி புதன் வந்து உங்களுக்கு விரோதி கிரகம், அவர் வருவதனால 3ஆம் இடம் என்பது எதையெல்லாம் குறிக்கும்? 3ஆம் இடம் நண்பர்கள், பார்ட்னர்ஷிப்பு, சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள், அதே மாதிரி முயற்சிகள், அதே மாதிரி 3ஆம் இடம் என்பது தைரியம், இதையெல்லாம் குறிப்பதாகும். இந்த எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் பாதிப்பு என்பது உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களால் ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம் மேஷராசி அன்பர்களுக்கு. அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள், தம்பிகளாலேயோ தங்கைகளாலேயோ பிரயோஜனம் என்பது இருக்காது. ஏன்னா ஒன்று, உங்களை பார்த்து அவங்க புறாமப்படக்கூடிய நிலைமையில் இருக்கலாம், இல்லை உங்களை பார்த்து ஐயோ இவர் வந்து கஷ்டப்படுறான், நம்மக்கிட்ட வந்து ஏதாவது காசு கேட்டுற போகிறான் அப்படின்னு கூட இருக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு விஷயத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா, மேஷராசி என்பர்கள் அதே விஷயத்த 6 தடவை 5 தடவை முயற்சி பண்ணி கொஞ்சமாக பலன் கிடைக்குது. இது என்ன ஆகுதுன்னா, மனசையும் உடம்பையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுது. இது ஒரு பக்கம்.
இதை தவிர பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொன்னேன். மிதுன ராசி உங்களுடைய 3ஆம் இடமாக வருவதனால் பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் அதுக்குள்ளே என்டர் ஆகுதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஸால் பணப்பிரச்சனையும் இல்லை பெயர் கெட்டு போகிற மாதிரியான பிரச்சனையும் இல்லை வேறு ஏதாவது மனப்பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. அதனால் கவலைப்பட வேண்டாம். எல்லாத்துக்கும் பரிகாரம் என்பது கடைசியில் நான் சொல்கிறேன். அடுத்தபடியாக 4வது இடம். 4வது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி வருது. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார். அந்த புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த புனர்பூசம் என்பது குரு, பூசம் என்பது சனி, ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம். செவ்வாயுடைய ராசி லக்னம் நீங்கள். உங்களுக்கு 4ஆம் இடம் என்பது சந்திரன் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் எதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு, மனை, வாகனம், பூர்வீக சொத்துக்கள், அதே மாதிரி உயர் கல்வி எல்லாம், ஏன் உயர் சகோதரர்களை கூட குறிப்பிடலாம். அந்த அளவுக்கு வர்றதுனால சுகஸ்தானம் ஆரோக்கியத்தை கூட 4ஆம் இடம் குறிப்பதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களில், அதாவது உயர்கல்வி, ஒரு மேஷராசியில் பிறந்தவங்க உயர்கல்வி கற்பது என்பது ரொம்ப எளிது. சீக்கிரமாகவே படிக்க முடியும், ஈஸியாகவே படிக்க முடியும், அண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டியும் அதிகம். பெரும்பாலான மேஷராசி என்பர்கள் அட்வான்ஸ்டு ஸ்டடீஸ், ரிசர்ச்சஸ், இல்லை ஒரு எம்டி படிக்கிறது, எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது, எம்பிஏ படிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சகஜம். நிர்வாக திறமை உடையவர்களாக நீங்கள் இருப்பதன் காரணமாக இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும், சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி அம்மாவுடைய இடத்தை குறிப்பதனால தாய் வழி சொந்தங்கள்னால மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள். தாய் வழி சொந்தங்கள்னா யார்? மாமா, சித்தி, பெரியம்மா, பாட்டி, தாத்தா, இந்த சொந்தங்கள் மூலியமாக பெரிய அளவில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 4ஆம் இடம் ஆரோக்கியம்ங்கிறதுனால ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்கள், மேஷ லக்ன அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயமாகும். அடுத்தபடியாக 5ஆம் வீடு. மேஷராசியுடைய 5ஆம் வீடு சிம்மம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மகம், பூரம், உத்திரம். மகம் என்பது கேது, பூரம் என்பது சுக்கிரன், உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். சிம்மராசி சூரியனுடைய வீடு. உங்களுக்கு ரொம்ப உங்கள் ராசியில் உச்சம் பெறக்கூடிய சூரியன் உங்களோட 5ஆம் இடத்துக்கு அதிபதியாகவும் அங்கே கேது, சுக்கிரன், சூரியன் நட்சத்திரங்களை பதிக்கிறார். இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் எதெல்லாம் அப்படின்னா புத்திரஸ்தானம், காதலை குறிக்கக்கூடிய இடம். அதை தவிர 5ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுமா, நல்லபடியாக இருக்கணுமா, நல்லதெல்லாம் நடக்கணுமா, தங்கு தடை இல்லாமல் நல்ல விஷயங்கள், முன்னேற்றங்கள்லாம் இருக்கணுமா, எதிரிகளெல்லாம் ஜெயிக்க முடியுமா, முடியாதா, பெரிய அளவில் வாழ்க்கையில் சமுதாயத்தில் மரியாதை, மதிப்பு பெற முடியுமா, முடியாதா, நல்ல ஒரு செல்வத்தோட செழிப்போட அனுபவிக்க முடியுமா, முடியாதா, இந்த கேள்விக்கான பதில் எங்கே அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம். இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் உங்களுக்கு உங்கள் ராசியில் உச்சம் பெறுகிறார். அப்போது பொதுவாக இதை மட்டுமா குறிக்குது? 5ஆம் இடம் காதலை குறிக்குது, ரொமான்ஸை குறிக்குது. காதல் ஒரு மனிதனுக்கு வரணும்னா அன்பு என்பது மனசில் இருந்தால் மட்டும்தான் காதல் என்பது வர முடியும். எந்த அளவிற்கான அன்பு இருக்குங்கிறத பொறுத்து அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கணிக்கலாம். அந்த அன்பு பைத்தியகாரத்தனமானதா, ஒரு அர்த்தமற்ற அன்பா, அர்த்தம் உள்ள அன்பா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும். அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக மேஷராசி, மேஷ லக்ன நண்பர்களுக்கு காதல் வருவது என்பது இயல்பு. காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப யூஷுவல். மேஷராசி, மேஷ லக்ன நண்பர்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னா தான் அதை யோசித்து பார்க்கணும், ஜாதகத்தை பார்க்கணும். லவ் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை, அது தன்னாலவே நார்மலாக தான் நடந்திருக்கு. அடுத்தபடியாக அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதி சூரியன் கிரகங்களுடைய ராஜாவாகவே வருவதனால, அவர் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக வருவதனால அரசாங்கம் சார்ந்த தொழில்களை செய்வதிலும் அரசியல் பதவிகளில் உட்காருவதும் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும்.
நிர்வாக திறமை உங்கள் கூட பிறந்ததா இருக்கிறதுனால மேஷ லக்னம் மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ஒரு தனித்திறனாகவும் கூட இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். 5ஆம் இடத்துல வரக்கூடிய அதிபதி சூரியன் உங்க ராசியில வந்து உச்சம் பெறுவதனால சிம்ம ராசிக்கு கிடைக்காத சில யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. ஏன்னா அதிபதி உங்களோட ராசியில வந்து உச்சமாகிறார். உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு நீங்க. அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த 5ஆம் இடம் சூரியனுடைய வீடாக வருவதனால் முதன்மை தன்மை பெற வேண்டும், ஃபர்ஸ்ட் நானாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிறவியிலிருந்து உங்களுக்கு இருக்கிறதுல ஆச்சரியமே இல்லை. அது தவிர மேஷராசி அன்பர்கள் மேஷ லக்ன அன்பர்களை பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டா அவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அதாவது எப்படியாவது ஜெயிச்சாகணும்னு நினைக்கக்கூடியது அந்த தன்மை அவங்கள்ட்ட இருக்கும். அதெல்லாம் வந்து யூனிக் குவாலிட்டிஸாக நம்ம பார்க்குறோம். அடுத்தபடியாக 6ஆம் வீடு. 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய வீட்டில். இந்த கன்னிராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. இங்கே தான் புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவார். ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரே வீடு இது கன்னிராசி. அந்த கன்னிராசிக்கு உங்களுக்கு 6ஆம் இடமாக வருவதனால் நான் சொன்னேன் ஏற்கனவே புதன் உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொன்னேன். இப்போ 6, 8, 12ங்கிறது மறைவு ஸ்தானங்கள். அப்போ 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடியவர். அப்போ கன்னிராசிக்கு அதிபதியான புதன் கடனை உங்களுக்கு வாரி வழங்க கடமைப்பட்டவர். உங்கள் சுய ஜாதகத்தில் புதன் வலுத்து இருந்தார் அப்படின்னாலே மேஷராசி என்பவர்கள் புரிஞ்சுக்கலாம், கடன் தீராத கடன் இருக்குது எனக்கு. புதன் வலுத்திருந்தாலே அப்படின்னா தீராத நோய் ஏதாவது கொடுத்துருவாரு. புதன் வலுத்திருந்தாரு அப்படின்னா மறைமுக எதிரிகளை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த எதிரிகள் உங்களை விட சாதுரியமானவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் இருப்பார்கள். இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதற்கு என்ன பரிகாரங்கிறத பற்றிலாம் நம்ம பார்ப்போம், தனியாக ஒரு இதில் பார்ப்போம். 7ஆம் இடம் என்பது துலாம் ராசி. உங்களுடைய 7ஆம் வீட்டிற்கும் சுக்கிரன் தான் அதிபதியாக வருகிறார். இங்கே வந்து சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரங்கள் வருது. செவ்வாய் ராகு குருவுடைய நட்சத்திரங்கள் வருது. இந்த சித்திர நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து செவ்வாய் உங்களுக்கு ஆகாதவர். ஸோ எப்பவுமே மேஷராசி என்பர்களுக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களோட கொஞ்சம் முட்டல் மோதல்கள் இருக்கும். சுவாதி நட்சத்திரம் ராகு, சுவாதி நட்சத்திரக்காரங்களோட இன்ஃபேக்ட் நீங்கள் ஓரளவுக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிடுவீங்கன்றது ஒரு அபூர்வம். விசாக நட்சத்திரக்காரங்களை கூட நீங்கள் வந்து நல்லாவே பழகுவீங்க, ஆனால் சரியாக வராது, ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய பார்ட்னர்ஸ் யாராவது விசாக நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அது பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வராது. ஆனால் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும். அவுட்புட் ரிசல்ட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் கம்மி. இது ஒன்று. 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிரன் வருதுனால 7ஆம் இடம் என்பது திருமணம், கலத்திரம், திருமண வாழ்க்கை, லைஃப் பார்ட்னர், வாழ்க்கை துணை, இதையெல்லாம் குறிக்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனால பெருவாக நான் ஏற்கனவே சொன்னேன், காதல் திருமணம் 5க்கு சூரியன் வருதுனாலையும் 7ல் சுக்கிரன் வருதுனால காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் பெரும்பாலான இடங்களில் மேஷ லக்னம் மேஷராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை சரியாகத்தான் போகும். முதல்ல ஒரு 5 வருஷம் கொஞ்சம் ட்ரபிள்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் போகும். கடைசி வரைக்கும் அப்படி போகுமா அப்படின்னு கேட்டால் சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக வர்றதுனால சந்தேக புத்தியின் காரணமாக நிறைய பிரச்சனைகள் வரலாம். பொண்டாட்டியோ கணவரோ அவர் மேஷராசியில் இருக்கார், உங்கள் மேலே அவர் என்ன பண்ணுவார், சந்தேகப்படுவார், தேவையில்லாத சந்தேகப்படுவார். அந்த சந்தேக புத்தி என்ன ஆகும், நாளடைவில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் துலாம் ராசியாக இருக்கீங்கன்னா இன்னும் கேட்கவே வேண்டாம், சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ சந்தேகம் அதிகமாக அதிகமாக நிம்மதி என்பது போயிடுது. நிம்மதி போனால் என்ன ஆகும், வாழ்க்கையில் எந்த விதமான பெரிய அளவிலான சந்தோஷமும் எதுவுமே இருக்க முடியாது. அப்போது நாளடைவில் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருவதையும் அது விவாகரத்து அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள். அப்போ சந்தேகப்படுவதை நிறுத்திவிட்டு என்னுடைய கணவர் என்னுடைய மனைவி நல்லது நடந்தால் வேணுமா வேணாமா, அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்களா இல்லையா, அதை மட்டும் தீர்மானம் பண்ணி ஒரு முடிவு எடுத்து ஒரு பாதையில் போகிறது ரொம்ப நல்ல முடிவாக இருக்கும். அடுத்தபடியாக 8ஆம் வீடு.
8ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு வந்து விருச்சிக ராசி. இதற்கு அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருகிறார். இது வந்து சொல்லப்போனால் செவ்வாயுடைய ஒரு பெண் வீடு அப்படின்னு சொல்லலாம். அது தப்பே இல்லை. இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விசாகம், அனுஷம், கேட்டை, குரு, சனி, புதன் இவங்களுடைய நட்சத்திரங்கள் வருது. இது காலபுருஷனுக்கு மறைவு ஸ்தானம்னு சொல்கிறோம். 8ஆம் இடம் ஆதிபத்தியம் எதையெல்லாம் குறிக்குது? 8ஆம் ஆதிபத்தியம் என்பது அவமானம், கடன், சிறை தண்டனை, விபத்து, திடீர் லாட்டரி பிரைஸ் அடிக்கிறது, திடீர் மிகப்பெரிய விபரீத ராஜயோகம், பதவிகள், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, ஆயுள், விபத்துகள், இதெல்லாம் குறிக்கிறது 8ஆம் வீடு. இந்த வீட்டுக்கு ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் மேஷராசி என்பர்களுக்கு ஒரு பெரிய வினோதமான ஒரு சக்தி என்பது உண்டு. உங்களுடைய ஆயுளை நீங்களே தீர்மானிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய ஆயுள் ஸ்தானத்துக்கும் உங்கள் ராசிநாதனே அதிபதியாக வருவதனால் தன்னுடைய ஆயுளை தானே தீர்மானிக்கும் யோகம், பாக்கியம் மேஷராசி என்பவர்களுக்கு உண்டு என்றால் அது மிகையல்ல. அதை தவிர மேஷராசி என்பர்களில் ஆண்கள் பிறப்பதும் விருச்சிகத்தில் பெண்கள் பிறப்பதும் ரொம்ப ஸ்பெஷல் ஆகும். உங்களுடைய 8ஆம் வீடு உங்களுடைய ராசிநாதனுடைய இன்னொரு வீடு அப்படிங்கிற வரதுனாலையும் நீங்களே உங்களுக்கு சில நேரங்களில் உங்களுடைய உயிர் போகிறதுக்கோ ஆரோக்கியம் போகிறதுக்கோ காரணமாக அமைந்து விடுவீங்க அப்படின்றது தான் உண்மை. நீங்களே உங்களுக்கு கடனை தேடிக்கிட்டு நீங்களே அவமானத்துக்குள்ள நல்லா வாழ்ந்தவங்க இறங்கி அவமானத்துக்குள்ள நீங்களே உங்களை பொசிஷன் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது, நான் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் மீறி திடீர் ராஜயோகம் மேஷராசி என்பவர்களுக்கு உங்கள் பிறப்பிலேயே உங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி இருக்குது. திடீர்னு எப்போ வேணால் வரலாம். இங்கே தான் உங்களுடைய பிறப்பு ஜாதகம், பர்த் சார்ட் வந்து வேலை செய்யுது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கேற்ப உங்களுக்கு சில யோகங்கள் பிறவியிலேயே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதில் விபரீத ராஜயோகம் என்பது ஒன்று. உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய ராசிநாதன் 8ல் மறையக்கூடாது. ராசிக்கு 8ல் மறையக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அதை பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ராசியில் குரு, உங்களுடைய பர்த் சார்ட்டில் உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் குரு பகவான் எந்த மாதிரியான யோகத்தில் இருக்கார், எவ்வளவு சக்தி படைச்சவராக இருக்கார், அவரால் சுபகிரக தொடர்புகள் என்ன இருக்குது, அவர் இருக்கக்கூடிய நிலைமை என்ன, இதை வச்சு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை துல்லியமாக சொல்ல முடியும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் பிங் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயே ஃபீஸை பே பண்ணி அப்பாயின்மெண்ட்டை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. அதனால் ஆனால் முறைப்படி நிறைய பேர் வர்றீங்க, நிறைய பேர் வர்றதுனால ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் பார்க்க முடியல. அதனால் நாங்கள் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் சீக்கிரமே கிடைக்கும். ஒன்று. ஆக 8ஆம் வீட்டில் அதிபதியாக உங்கள் ராசிநாதனே வருவதனால் விளையாட்டு சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷன், இந்த ஸ்போர்ட்ஸ் ஒரு கெரியராக எடுத்து இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய உயரத்தை எட்டுகிறார்கள் என்னால் அது மிகையில்லை. அடுத்தபடியாக உங்களுடைய 9ஆம் வீடு, உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து குரு பகவான். இந்த ராசி வந்து தனுசு ராசி. இங்கே மூலம், பூராடம், உத்ராடம், கேது, சுக்கிரன், சூரியன் 3 பேரோட நட்சத்திரங்கள் வந்து இந்த பாக்யஸ்தானத்திற்கு குரு பகவானே அதிபதியாக வந்து மூல திரியோணம் அடைஞ்சு தன்னுடைய சிறப்பு 5ஆம் பார்வையால் உங்கள் ராசியவே பார்ப்பதினால் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பிறப்பிலேயே மிகப்பெரிய யோகங்கள் பெற்றவர்களாக பிறப்பிலேயே வராங்க. ஸ்டார்ட்லேயே நல்ல ஒரு யோகமானது தான் ஆரம்பிக்கிறாங்க. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு. 9ஆம் இடம் என்பது பாக்யஸ்தானம். அப்பாவையும் 9ஆம் இடம் தான் குறிக்கும், பிதாவையும். அப்போ வாழ்க்கையில் என்னென்ன பாக்கியங்கள் வேணுமோ அது தர்மத்தையும் குறிக்கும். தர்மஸ்தானம்னு கூட சொல்லலாம். அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னென்ன பாக்கியம் சார், கை கேட்டது வாய் கேட்டணும் சார், அது வந்து பாக்கியம். அந்த பாக்கியத்தை தரக்கூடியது 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்திற்கு குரு அதிபதியாக வந்து முழு சுபகிரகம் உங்கள் ராசியை தன்னுடைய சிறப்பு பார்வையால் பார்ப்பதனால்தான் மேஷராசி என்பவர்களுக்கு தெய்வத்துடைய அனுகூலம். அதாவது ஒரு படையப்பா படத்தில் கூட சொல்லுவாங்க,
படையப்பா நாளைக்கு உன்னோட பொண்ணோட கல்யாணம், அரசாங்கமே அவங்க கையில் இருக்கே படையப்பா, நீ என்ன பண்ண போற? அப்போ தலைவர் சொல்லுவார், அட போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான்னுவார். அந்த மாதிரி ஆண்டவன் உங்கள் பக்கம் இருக்கான். அதற்கு சாட்சி உங்களுடைய 9ஆம் வீடு. உங்கள் சுய ஜாதகத்தில் குருவுடைய நிலைமையை தெரிஞ்சு தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பகவானுடைய நிலைமையை அனலைஸ் பண்ணி உங்களுக்கான பலன்களை துல்லியமாக சொல்ல முடியும். அது 2வது, இந்த பொதுவில் மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இருக்கும்னு சொன்னோம். அவங்களால அனுகூலங்களும் வரும். பெரிய கான்ட்ராக்ட்ஸு, பெரிய அக்ரிமெண்ட்ஸு, திடீர் திருப்பு முனை லைஃப்பில், அதாவது ஒரு 20,000 சம்பாதிச்சிருந்தவருக்கு 20 லட்சம் வருமானம் வர திருப்பு முனை, பெயர், சமுதாயத்தில் மிகப்பெரிய பெயர், அந்தஸ்து, கௌரவம், இதெல்லாம் பிறவியில் கிடைக்கக்கூடிய யோகங்களும் உண்டு. அதே மாதிரி புத்திர பாக்கியத்தை பற்றி நான் சொன்னேன். மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு சூரியன் அதிபதியாக வருவதனால் பொதுவிலேயே நல்ல குழந்தைகள், அருமையான பார்க்கறதுக்கே பிரகாசமாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் 90% இருக்குது. அதே மாதிரி அந்த குழந்தைகள் ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமு, பெரிய பதவிகளில் அமரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ப்ரைவேட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட்டாக இருக்கட்டும். அதுக்கு அடுத்தபடியாக பாக்கியஸ்தானத்துக்கு குரு வருதுனால் பெரும்பாலான மேஷராசி என்பர்களுக்கு, மேஷ லக்ன என்பர்களுக்கு அப்பாவின் மூலியமாக மிகப்பெரிய அனுகூலம், தந்தையாரின் மூலியமாக நல்ல கடவுள் பக்தி, தந்தையாரின் மூலியமாக நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு நல்ல பேரண்டிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுப்பான தந்தையாக இருப்பார். நல்ல எண்ணங்களை தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு விதைத்திருப்பார். விதைக்கக்கூடிய ஒரு தந்தையாக வருவார். இந்த வாய்ப்புகள்லாம் மேஷ லக்ன அன்பர்களுக்கு, மேஷராசி அன்பர்களுக்கு உண்டு. அடுத்தபடியாக 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வீட்டிற்கு, கர்மஸ்தானத்திற்கு மகர ராசி சனி பகவான் அதிபதியாக வரார். இங்கே உத்திராடம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரங்கள், அதாவது சூரியன், சந்திரன், செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் வருது. இந்த வீட்டுக்கு அதிபதி சனி. செவ்வாய்க்கு உங்களை ராசிக்கு எப்படி இருக்கும், உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? 10ஆம் இடம் மகரம், கர்மஸ்தானம். இந்த கர்மஸ்தானத்துக்கு கர்மஸ்தானாதிபதி அதிபதியாக வருகிறார் சனி. பொதுவாக மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு வாழ்க்கையில் என்ன வரும் அப்படின்னா, வேலை செய்கிற இடத்துல எப்பவுமே தொந்தரவுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். தொடர்ந்து உங்களை இன்டிமிடேட் பண்ணுறதும், உங்களை இரிட்டேட் பண்ணுறதும், உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கான, அதாவது உங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துறதுக்கும் பெரிய அளவிலான கூட்டம் என்பது காத்து கொண்டிருக்கும். இது உண்மை. ஆக மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல சூரியன், சந்திரன், செவ்வாய் உங்களுடைய அவிட்ட நட்சத்திரத்தில் இதே மகர ராசியில் பிறந்தால், நீங்கள் மேஷ லக்னமாக இருந்து அவிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருந்தால், அதாவது மகர ராசியாக, உங்களுக்கு யோகம் என்பது கண்டிப்பாக மறுக்க முடியாது. ஒரு லேட்டர் பார்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் த ஏஜில் லைஃப்பில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும். அதுவே நீங்கள் மேஷராசி என்பர்கள் உங்களுக்கு மகர லக்னம் இருக்குன்னாலும் யோகம் உண்டு. அதுவே நீங்கள் மேஷராசி, உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் கன்னி ராசியில் இருந்தாலோ, வேறு எங்கேயாவது வலுவிழந்து இருந்திருந்தாலோ, சுபகிரக தொடர்பு ஏற்பட்டிருந்தாலோ உங்களுக்கு பெரிய யோகம், அதாவது நினைக்க முடியாத அளவிற்கான யோகங்கள். எப்படின்னா, ஒரு சந்தர்ப்பமே இல்லைப்பா இது நடக்கிறதுக்கு என் வாழ்க்கையில். நான் 1000 ரூபாய் கஷ்டப்படுறேன், 1000 கோடி சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கிறாரே, சம்பாதிச்சிருக்காங்க. சேலம் RR பிரியாணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண 1000 ரூபாய் கஷ்டப்பட்டவர் நீங்கள் எத்தனையோ கோடிகளுக்கு அதிபதியாக இருக்கார். இப்படிப்பட்ட யோகங்கள் கண்ணுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு எடுத்துக்காட்டுகள் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வலு இழந்திருந்தார் அப்படின்னா அது எண்ணற்ற யோகங்களை தருகிறது. நினைத்து பார்க்க முடியாத யோகங்களை தருகிறது. நீங்கள் வாழ்க்கையில் திடீர்னு 1000 ரூபாய் சம்பாதிச்ச ஒருத்தர் 1000 கோடி சம்பாதிக்க முடியுமா அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லைனாலும் 1000 ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட சேலம் RR பிரியாணி கடையுடைய முதலாளி இன்னைக்கு நிறைய கோடிகளை வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய உழைப்பு, அதுக்கு ஜாதகம் வேணும். எத்தனையோ பேர் 1000 ரூபாய் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்றைக்குமே 1000 ரூபாய் கஷ்டப்படுறாங்க. ஒரு சிலர், கோடியில் ஒருத்தர் தான் மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் வெற்றிகளை குவிக்கிறார்கள். அதற்கு பல குணாதிசயங்கள் தேவை. பொறுமை, நிதானம், விட்டு கொடுக்கும் தன்மை, மற்றவங்களை நம்மளை மாதிரி பார்க்கக்கூடிய குணங்கள், மற்றவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மைகள், விடாமுயற்சி, எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நிதானமாக கையாளுறது, இந்த குணாதிசயங்கள் இருந்தால்
ஜெயிக்க முடியும். அப்போது 10th பிளேஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் நீச்சம், உங்கள் ராசியிலே நீச்சமாக இருந்தாலோ வேறு இடத்துல வக்ரமாக இருந்தாலோ அதை தவிர சுபகிரக தொடர்போடு இருந்தாலோ உங்களுடைய வேலை ரொம்ப நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்திற்கும் அவரே அதிபதியாக வர்றாரு. கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11ஆம் வீடு கும்பராசி. அங்கே அவிட்டம், சதயம், பூரட்டாதி, செவ்வாய், ராகு, குருவுடைய நட்சத்திரங்கள் சனியுடைய வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேஷராசி என்பவர்களுக்கு பொதுவாகவே ஒரு காலகட்டத்துக்கு பிறகு, ஒரு 40 வயசுக்கு பிறகு வருமானம், இன்கம் என்பது பல மடங்காக பெருகுது. சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தவர்கள் கூட திடீர் திருப்பங்கள், திடீர் ஒரு ஃபார்ச்சூன்ஸ், லக்கு இதெல்லாம் நடக்குதுங்கிறது உண்மைதான். அதாவது திடீரென்று லைஃப்பில் வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அது சுய ஜாதகத்தில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கணும். அதை நீங்கள் காமிக்கணும். கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பரில் எங்களுக்கு காமிக்கணும். ஆனால் உங்களுக்கு அந்த அந்த வாய்ப்புகள் சுய ஜாதகத்தில் அந்த யோகங்களும் இருக்கணும். பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு 40 வயசுக்கு மேலே பெரிய யோகங்கள் கிடைக்குது. பெரிய அளவில் பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இருக்குது. சமுதாயத்தில் மிகப்பெரிய அளவில் பெயர் கிடைக்குது அப்படின்னா அது மிகையில்லை. அதற்கு அடுத்தபடியாக 12ஆம் வீடு மீன ராசி. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரங்கள் வருது. பூரட்டாதி குருவுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரம், ரேவதி புதனுடைய நட்சத்திரம். இது வந்து குருவுடைய வீட்டில். இந்த மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியாக ஞானகாரகனான குரு பகவான் வருகிறார். ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் வருகிறார். மேஷராசி என்பவர்களுக்கு ஒரு 60 வயசு 55 வயசுக்கு மேலேயே வாழ்க்கையில் பிடிப்பு என்பது போயிடுது அப்படிங்கிறது தான் உண்மை. மேஷராசி என்பவர்கள், மேஷலக்னம் என்ன பண்ணுவாங்கன்னா 60 வயசுக்கு மேலே பெரிய அளவில் சொத்து இருந்தால் கூட வாழணுங்கிற அப்பிடைட், ஆசை இருக்கிறது இல்லை. எதுவுமே எனக்கு வேணாம், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் அமைதி, ஆன்மீகம் இது போதும் இப்படின்னு பாதையில் தேர்ந்தெடுத்து போகக்கூடிய பல பேர், லட்சக்கணக்கு கோடிக்கணக்கான பேர் மேஷராசி அப்படிங்கிறது மிக இல்லை. உங்களுடைய 12ஆம் வீட்டில் உங்கள் 6ஆம் அதிபதி நீச்சமாவதும், உங்களுடைய 3ஆம் வீட்டுடைய 6ஆம் வீட்டுடைய அதிபதி உங்களுடைய 12ஆம் வீட்டில் நீச்சமாவதும் அது ஒரு பெரிய ராஜயோகமாகும். உங்களுடைய 2க்கும் 7க்கும் அதிபதி சுக்கிரன் 12ஆம் வீட்டில் உச்சமடைவதும் ஒரு சில வகையில் யோகம், ஒரு சில வகையில் தோஷம். இப்போ புதன் உங்களுக்கு 3க்கும் 6க்கும் அதிபதி 12ல் நீச்சமாறார் மீனத்தில். இது எந்த விதத்தில் யோகம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். மைனஸ் இன்டு மைனஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ். அந்த வகையில் உங்களுடைய எதிரியானவர் விரயஸ்தானத்தில் நீச்சமாகும் போது சில யோகங்களை தருகிறார். எப்படின்னா, தன்னாலவே வந்து உங்கள் எதிரி, உங்களை விட உங்கள் எதிரி புத்திசாலியாக இருப்பார். எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க. உங்களை விட உங்கள் எதிரி எந்த நிலையிலும் உங்களுடைய புத்திசாலியான எதிரியை பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. 12ஆம் வீட்டில் அவர் நீச்சம் பெறுவதனால் வெளிநாட்டிற்கு நீங்கள் போறீங்க, ஃபாரின்ல வாழ போறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு எதிரிகள் இருப்பது என்பது அரிது. இது ஒன்று. அப்படியே இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. 2. இப்போ 2ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் 12ஆம் வீட்டில் போய் உச்சம் அடைகிறார். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லற வாழ்க்கையில் பெரும்பாலான மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு திருப்தி என்பது கிடைப்பதில்லை. வேணுங்கிற அளவுக்கு ஒரு செக்ஷுவல் ப்ளஷரோ, செக்ஷுவல் கன்சென்ட்மெண்ட், அதாவது ஒரு திருப்தி, கண்டென்மெண்ட் இதெல்லாம் இருக்கிறது இல்லை. அடுத்தடுத்து அந்த திருப்தி அடையாத தன்மை என்பது பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. உங்களுக்கு இல்லை, உங்களுடைய துணைவியாருக்கோ இல்லை துணைவனுக்கோ கூட இருக்கலாம். இது உங்களுடைய ஒன் ஆஃப் தி விஷயங்கள். இதை வந்து மனசில் நீங்கள் வச்சுக்கணும். இதுக்கெல்லாம் தீர்வு என்னங்கிறத தனியாக நம்ம பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு என்ன தீர்வுங்கிறத நம்ம பார்ப்போம். பொதுவில் இதெல்லாம் இருக்குது. பெரும்பாலும் மேஷ ராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதியே 12க்கும் அதிபதியாக வருவதனால் நல்ல பாக்கியங்கள், அதாவது 12ஆம் இடம் லக்ஸரியவும் குறிக்குது. நல்ல ஒரு லக்ஸரியான பெட்டு, நல்ல காரு, இந்த மாதிரி வாழக்கூடிய யோகங்களும் பிறவியிலேயே வருகிறது என்றால் அது மிகையல்ல. எந்த வயசில் அது உங்களுக்கு கிடைக்கும் என்பது உங்கள் பிறவி ஜாதகத்தை பொறுத்தது. 1. 2,
குரு ஞானத்தை, ஆன்மீகத்தை போதிக்கக்கூடியவர், முழு சுபகிரகம். அதனால ஃபாரின் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 8ம் சரி 12ம் சரி சம்பந்தப்பட்டதுனால 12ஆம் இடத்துக்கு குருவே அதிபதியாக வருவதனால், அவரே பாக்கியத்துக்கும் அதிபதியாக வருவதனால் உங்களுக்கு என்னன்னா, மேஷ லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் ஃபாரின் லைஃப் என்பது ஃபாரின் எஜுகேஷன், கல்வி, வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு திருமணம், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, வெளிநாட்டில் வீடு வாசல் வாங்குவது, செட்டில் ஆவது போன்ற விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் சக்சஸை கொடுக்கிறது என்றால் அது மிக இல்லை. ஆக மேஷ ராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரையிலான முழு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். எப்போவுமே மேஷராசி அன்பர்களுக்கு கடைசி காலகட்டத்தில் சற்று தனிமை விரும்பிகளாக மாறுகிறீர்கள். சற்று எதுவுமே வேண்டாம், எல்லாமே நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுடன் நல்லதொரு மரணத்தை தான் ஆண்டவன் உங்களுக்கு பாக்கியமாக கொடுத்திருக்கிறார். அதனால முதியவர்களாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களும் கவலைப்பட தேவையில்லை. பரிகாரங்களை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நான் பேசுகிறேன். இன்னைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை மேஷராசி மேஷ லக்ன நண்பர்களுக்கான அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடி இன்னொரு புதிய பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.